ஆஸ்பத்திரியில் சேர்த்தாங்களே, அவர் எப்படி இருக்காரு? என்ன சொல்கிறீங்க எனக்கு புரியல. பெரியவர் இருக்கார்ல, அந்த ஐயாவா? ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்தையே, அதான் கேட்டால் ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறேன், உம்முன்னு கிடக்கிற. அப்படியில பார்த்துட்டு வந்து மனசுக்கு கஷ்டமாக இருக்குதுப்பா. செஞ்சது பூரா எல்லாம் இப்படித்தான். என்ன பண்ணுறது? அவர் வாட்டு பனியில் கம்முன்னு இருக்காம. இப்போ மழை தொடர்ந்து பேஞ்சிட்டு இருந்துருக்குது போன வாரத்தில். ஆமாம். பொண்ணு வந்து ஆஸ்பத்திரியில் சேர்த்திருக்கிறாங்க, அவரோட பொண்ணை பிரசவத்துக்கு. அப்போ சேர்த்தி இருக்கிறப்ப இவர் மழையில் 2-3 நாள் தொடர்ந்து பேஞ்சிட்டே இருந்ததில்ல, அந்த சமயத்தில் இதுக்கு பொண்ணு கஷ்டப்படுறது பார்த்து இவர் மன வேதனையில் அந்த பக்கம் இந்த பக்கம் நடந்துட்டு இருந்துருக்கிறாராட்டிருக்குது. அந்த கை கால் இழுத்துருச்சு அன்னைக்கு. அப்போ அந்த பொண்ணுக்கு என்ன 1 வாரத்துக்கு மேலே இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, இம்மாட்டி கூட ஆஸ்பத்திரியில் சேர்த்துட்டாங்க, இப்போவே சேர்த்து இப்போ என்னமோ பண்ணிட்டாங்க மாதிரி தாங்க. அந்த ஜோதி அன்னைக்கு பிறந்தா வெள்ளிக்கிழமை நாள், அது வெள்ளிக்கிழமை நாள் ஜோதி அன்னைக்கு இந்த மாதிரி பிறந்ததுன்னா குழந்தைக்கு நல்ல அதிர்ஷ்டம், நல்லா இருக்கு குழந்தை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம், நிறைய ஜோசியர் அந்த மாதிரி சொல்லுவாங்க, நாட்டையே அழுவா அந்த மாதிரின்னு சொல்லியிருக்காங்க. ஓஹோ. அப்புறம் அதனால சரி அவங்களுக்கும் ரொம்ப ஆசைன்ட்டு இல்லை, சரி மாப்பிள்ளை வீட்டுக்காரருக்கு ஆசை, மாப்பிள்ளை வீட்டுக்காரருக்கு ஒரு ஆசை, சரி அந்த மாதிரி எல்லாம் இருக்கலாம் அப்படின்னு. குழந்தை பிறக்கிறதுக்கு 1 வாரம் இருக்குது இன்னுமே டைமு. அதுக்குள்ளே வலியெல்லாம் வராமல் சிசேரியன் பண்ணி இந்த மாதிரி அந்த ஜோதி அன்னைக்கு பிறக்கிற மாதிரி பண்ணிட்டாங்க. அங்கே குழந்தை பிறந்திருக்குது, இந்த பெரியவருக்கு வந்து கை கால் இழுத்துருச்சு. என்ன பண்ணுவாங்க? இதே வசதியாக இவங்க பொண்ணு வீட்டில் வந்து வசதி இல்லை, மாப்பிள்ளை வீட்டில் வசதி இருக்குது. அவங்க வந்து நல்லா இந்த மாதிரி செலவு பண்ணி ஆஸ்பத்திரியில் சேர்த்து செலவு பண்ணணும் அப்படின்ட்டுட்டாங்க அந்த மாதிரி. அப்புறம் இவங்க என்ன பண்ணுவாங்க? என்ன பண்ண முடியும், இல்லாதவங்க என்ன கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போகலான்னு சொல்லி கேட்கல. அப்புறம் இப்படித்தான் கொண்டு போய் விட்டு இப்படி பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இவர் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் இப்போ இருக்காரு. இப்போ அவர் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் இருக்காமல் என்ன பண்ண முடியும்? அவங்க வசதி ரொம்ப இருந்தால் பரவாயில்ல, அவங்களே வசதி இல்லாதவங்க தான். இந்த மாதிரி ஒரு அந்த பையன் வந்து 3 மாதத்துக்கு முன்னாடி பையனுக்கு வீடும் கட்டியிருக்காங்க, புது வீடு கட்டி கல்யாணம் பண்ணியிருக்காங்க. பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி இப்போ குழந்தை பிறந்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்ததுன்னா அந்த பையனுக்கு இடையில ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிருக்குது. அந்த பொண்ணோட தம்பிக்கோ என்னமோ அந்த மாதிரி ஆகிருக்குது. ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட் ஆகி அந்த பையனுக்கு இப்போ தான் நல்லா ஆயிடுச்சு. நல்லா ஆகி ரெடியாக வந்ததுங்க தாத்தாவுக்கு இந்த மாதிரி இந்த குழந்தை பிறந்த நேரம்னு சொல்கிறதா, எப்படி சொல்கிறது? வெள்ளிக்கிழமை அன்னைக்கு குழந்தை பிறந்தாதான் நல்லது, ஜோதி அன்னைக்கு பிறந்தாதான் நல்லது அப்படின்னு இவங்க நம்பிக்கை. இப்போ வந்து இந்த மாதிரியான என்ன பண்ணுறது? அப்போ குழந்தை பிறந்ததுனால தாத்தாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுதா? எப்படி அவர் மன வேதனைப்பட்டிருக்காரு, அதனால் அது ஆகிப்போச்சு மாதிரி இருக்குது. அவர் மழையிலேயே முடியாமல் நடந்துகிட்டே இருந்திருக்காரு, இந்த மாதிரி ஆகிருக்குது. எதுக்கு ஜோசிகாரர் சொன்னது இல்லை வெள்ளிக்கிழமை தான் குழந்தை பிறக்கோன்னு எதுக்கு எதிர்பார்க்குறது? குழந்தை வரி வந்து பிறந்தா பரவாயில்ல, அதுக்காக இந்த டாக்டருங்க என்ன பண்ணுறாங்களாமா? இப்போ ஒரு தெரிஞ்ச ஒரு தம்பி சொன்னாப்புல, அவங்க வந்து என்ன சொல்கிறாங்களாமா, இந்த மாதிரி தாம்மா நாங்களும் ஆஸ்பத்திரியில் நிறையா பார்த்துட்ருக்குறோம், பணம் இருக்கிறவங்கன்னு தெரிஞ்சிடுச்சுன்னா பணத்தை பிடுங்கிறதுக்கு டாக்டருங்க என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி எப்படியோ அவங்ககிட்ட பணத்தை பிடிங்கிடலாம் அப்படின்ட்டு அந்த குழந்தைக்கு சிசேரியன் பண்ணி எப்படியோ அந்த மாதிரி அந்த மாதிரி பண்ணி குழந்தை அப்படி திரும்பி இருக்குது இப்படி திரும்பி இருக்குது ஏதோன்னு சொல்லி அந்த மாதிரி பண்ணிடுறாங்களாமா. இதே இல்லாதவங்க போயிடுச்சுன்னா சுகப்பிரசவம் ஒவ்வொரு ஆஸ்பத்திரியில் இப்படி நடக்குதாமா. இல்லாதவங்க போனால் சரி அவங்களால முடியாது, சுத்தமாக முடியாதுன்னு தெரிஞ்சிடுச்சுன்னா சரின்ட்டு சுகப்பிரசவம் ஆகிடுதாம்மா. இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறாங்கம்மா ஒவ்வொரு ஆஸ்பத்திரியில் அப்படின்னு தம்பி எனக்கு ஒரு தம்பி சொன்னாப்புல, இந்த மாதிரியெல்லாம் நடக்குதுங்க அப்படின்ட்டு. இதை பார்த்துட்டு வந்துட்டு ஒரே மனசுக்கு நம்மளுக்கு வேதனையாக இருக்குதே, எப்படி யாருக்கு என்ன எந்த நேரத்தில் வரும்னே தெரியல. அந்த பிள்ளை பிறந்த நாள் சரியில்லைன்னு சொல்கிறதா இல்லை இவருக்கு நேரம் கெட்டு போச்சுன்னு சொல்கிறதா என்ன ஒன்றுமே தெரியல. வயசான காலத்தில் இவருக்கு சிரமம், இவர் சிரமப்படுறதும் இல்லாமல் அவங்களுக்கு வீட்டில் இருக்கிறவங்க அந்த பையன் அவங்க அம்மா எல்லாம் எவ்வளோ இதை விட அந்த குழந்தை பெற்று குழந்தை எடுத்துருக்குறாங்க. அந்த பொண்ணுக்கு இது அப்பாவுக்கு இப்படி ஆச்சுன்னு கேட்டதுலேருந்து அவங்க அம்மாவும் பக்கத்தில் இருக்க முடியல. அப்போ வந்து வேற யாரோ இருக்காங்க, அந்த பொண்ணுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கு, மன வேதனை. இப்படியெல்லாம் வேதனை வரணுமா? நினச்சி பாருங்க. நினச்சி பார்த்தா நமக்கு ஒரு வீட்டை கட்டி புது வீட்டை கட்டுறாங்க, அப்புறம் ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணுறாங்க, அதுலேயே எல்லாம் கடனும் இருக்குது, அப்புறம் மேலே ஒரு ஆக்சிடெண்ட் ஆகுது, அவங்க அப்பாவுக்கு இப்படி. அந்த பொண்ணு அந்த மனவேதனையெல்லாம் தாங்கிறது எவ்வளோ கஷ்டம். என்ன பண்ணுறதுலாம் அப்பாவுக்கு இப்படி ஆயிடுச்சு, குழந்தை பிறந்து அந்த பொண்ணு அழுக கூட முடியாது. எப்படி அழுக?
என்ன பண்ணுங்க அந்த குழந்தைய பார்க்குறதா இதே குழந்தையா தான் இருக்கிறேன். என்ன சின்ன வயசில் ஒரு 25 வயசில் இந்த மாதிரி எல்லாம் பார்க்கணுன்னா ரொம்ப கஷ்டம். 25 கூட ஆயிருக்காது அந்த பொண்ணுக்கு. ரொம்ப வேதனை இல்லை. சரி நீ ரொம்ப கவலைப்படாத. இல்லைப்பா, இப்போ வந்து இந்த என்ன சொல்கிறேன்னா, இதில் வெள்ளிக்கிழமை தான் குழந்தை பிறக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் வந்து எதுக்காக இந்த மாதிரி ஜோசிகார சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக நான் சொன்னேன். அந்த மாதிரி வெள்ளிக்கிழமை பிறக்கணும், ஜோதி அன்னைக்கு பிறந்தா ரொம்ப நல்லது குழந்தை அப்படின்லாம் சொல்லி பிறக்க வைக்கிறாங்கல்ல, அதை நான் சொல்கிறேன். அது அந்த மாதிரி எல்லாம் பண்ணுறதுனால தான். அவர் எப்படி பேச்சு வந்துடுமா அவருக்கு? என்ன பண்ணுவோம், அதுக்கு தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், நல்லா எக்ஸசைஸ் பண்ணணும். அந்த மாதிரி பண்ணால் தான் வரும். என்ன நம்ம என்ன பார்க்கத்தான் முடியும், போய் பார்த்துட்டு வரலாம், வருத்தப்பட முடியும், என்ன பண்ண முடியும். நம்ம நோவை வாங்கிக்க முடியாது. நம்மளுக்கு தெரியும், நம்ம என்ன டாக்டராக படிச்சிருக்கிறோம், நம்மளுக்கு தெரியறது. இருந்தாலும் கஷ்டமாக இருக்குதுல்ல பார்க்குறதுக்கு. எல்லாம் சொல்கிறது பார்த்ததுன்னா இன்னுமே கஷ்டமாக தான் இருக்குது. எந்திரிச்சு அவர் நடமாடிட்டு இருந்தாலும் கூட பேச்சு வலினோட எந்திரிச்சு நடமாட்டிருந்தால் இருவருக்கு கஷ்டம் தெரியாது. அந்த அவங்களுக்கு வீட்டில் எவ்வளோ கஷ்டமாக இருக்குது, அதை பார்த்துக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்படணுமல்ல எல்லாருமே வீட்டில். அதுதான் நான் சொல்கிறேன். இப்போ குளிர்காலத்தில் வயசானவங்க கொஞ்சம் பார்த்து தான் இருக்கணும். நீங்கள்லாம் பார்த்து தான் இருக்கணும். அதுக்கு தான் நான் சரி நான் பார்த்து இருக்கிறேன் மாமா, ஒன்றும் கவலைப்படாத.